வெல்கம் டு Hi-Inno. இன்னைக்கு வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஓமம், அதாவது கேரம் சீட்ஸ். மாவுக்கு தேவையான உப்பு. அடுத்து வெந்தயக்கீரை, இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற வெந்தயக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நெய்யும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி தீத்துற அந்த கட்டையில் உங்களுக்கு தேவையான சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை லைட்டாக மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்தியை தீத்திக்கோங்க. பாருங்கள், நம்மளோட வெந்தயக்கீரை சப்பாத்தி தீத்தியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் சப்பாத்தி தீத்திக்கோங்க. இப்போது தீத்தி வச்சுருக்க சப்பாத்தியை ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்பாத்தியை நம்ம போட்டு எடுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா போடுங்க. போட்ட உடனே எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு அது ஒரு 1 சைடு வேகட்டும். பாருங்கள், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு. இப்போது இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. மறுபடியும் அது மேலே நெய் தடவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம தீத்தி வச்சுருக்கிற ஒவ்வொரு சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். நம்மளோட வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லை, காரம் இதிலே இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.